ஆக்சுவலா அந்த ஃபீல் இருக்கு இல்லையா? அ எப்படியோ அடிச்சு புடிச்சு ஒரு வீடு கட்ட போயி, அந்த வீடு கட்டும்போது போய் தொடுற ஃபீல் இருக்கு இல்லையா? அது தெர்ல. எத்தன பேர் வந்து அத தெர்ல. எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட் அது. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு டீசர். "3BHK" அப்படின்ற ஒரு படத்துக்கான டீசர். என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் படத்துக்கான டீட்டெயில்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். இல்ல 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 இல்ல. இது ராஜா கதை இல்ல. சித்தார்த். நல்ல குரல்ல வருது. இது நம்ம வீட்டை பத்தின கதை. இந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்னதா நிறைய கதைங்க இருக்கு. இது ஓகே. அஞ்சரை பெட்டி இல்ல, அம்மாவோட குட்டி பேங்க். இது அப்பாவோட சென்டிமெண்ட் பீரோ. அவர் கல்யாணத்துக்கு வாங்கினது. இந்த கண்ணாடி என் தங்கச்சியோட ஸ்டிக்கர் ஸ்டாண்ட். அப்புறம் இந்த கதையில நானும் இருக்கேன். இப்போ இந்த கதையோட பேர் என்னன்னு தானே கேக்குறீங்க? ஆக்சுவலா அந்த ஃபீல் இருக்கு இல்லையா? அ எப்படியோ அடிச்சு புடிச்சு ஒரு வீடு கட்ட போயி, அந்த வீடு கட்டும்போது போய் தொடுற ஃபீல் இருக்கு இல்லையா? அது தெர்ல. எத்தன பேர் வந்து அத தெர்ல. எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட் அது. நான் இன்னும் வீடு கட்டி முடிக்கல. அ எப்படி சொல்றது? அது பாதியிலேயே நிக்குது. பட் அது போய் தொடும்போது ரொம்ப ஒரு செம்ம ஃபீல் அது. எனக்கு அது நெறைய விஷயங்கள். அந்த அஞ்சர பெட்டி, அப்புறம் இந்த எமோஷனல் பீரோ, இதெல்லாம் வந்து இன்னும் எங்க வீட்ல இருக்கு. ஸோ என்னால நெறைய ரிலேட் பண்ணிக்க முடியுது. "The Ordinary Family has an Extraordinary Story." ஓகே. ஆக்சுவலி வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. நெறைய ரிலேட் பண்ண முடியிற விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே சொன்னல அஞ்சர பெட்டி, இந்த பீரோ, இந்த கண்ணாடி மேல வந்து அந்த அந்த பொட்டுலாம் வந்து ஒட்டி இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வீட்ல பார்க்குறது தான். நீங்க ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த ஜோன்லேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால இது நல்லா கனெக்ட் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். அ நம்மளுக்கெல்லாம் கனவு என்னங்க? சொந்தமா ஒரு வீடு கட்டுறது தாங்க. அத வச்சு கதைன்னு நெனைக்கிறேன். எனக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். எனக்கு ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆச்சு. கனெக்ட் ஆச்சு. அ உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆவுதா? இல்லையான்றத எனக்கு சொல்லுங்க. நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்துடலாம். காஸ்ட் வந்து சித்தார்த், சரத்குமார், தேவயானி, யோகி பாபு, அ மீதா ரகுநாத், சைத்ரா. டைரக்டர் வந்து ஸ்ரீ கணேஷ், ரைட்டரும் ஸ்ரீ கணேஷ். டிஓபி வந்து தினேஷ் கிருஷ்ணன் அண்ட் ஜித்தின் ஸ்டெனிஸ்லாஸ். மியூசிக் வந்து அம்ரித் ராம்நாத். கேள்விப்பட்டதில்ல இவர. பட் மியூசிக் நல்லா இருக்கு. ஆர்ட் டைரக்டர் வந்து வினோத் ராஜ்குமார். காஸ்டியூம் டிசைனர் வந்து அசோக் குமார் அண்ட் கிருத்திகா. லிரிக்ஸ் வந்து விவேக், கார்த்திக் நேதா, பால் டப்பா. பால் டப்பா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதில், ஸ்ரீ கணேஷ். சவுண்ட் டிசைன் வந்து சுரேன் ஜி. அப்புறம் அழகிய கூத்தன். சவுண்ட் மிக்ஸ் வந்து சுரேன் ஜி. மேக்கப் வந்து சிவா மலேஸ்வர ராவ். வினோத் சுக்குமரன். காஸ்டியூமர் வந்து ஆர்கே தன்ராஜ். ஓகே. தெரிலங்க. நல்லா இருக்குங்க. நிறைய விஷயங்கள் இதில் வந்து நல்லா இருக்கு. எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் சொல்கிறேன். இதில் வந்து டீசரில் வந்து மேலே வெறும் சித்தார்த்தும் அப்புறம் சரத்குமார் அவரோட பேரை மட்டும் தான் போட்டிருக்காங்க.
தேவயானியும் தேவயானி பேரும் அப்புறம் மீதா ரகுநாத்தோட பேரும் போடலை. எனக்கு அது பிடிக்கல. 4 பேரும் கதைக்கான முக்கியமான ஆட்கள் இல்லையா? தேவயானி வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை கொடுத்துருந்துருக்கணும். அதே மாதிரி மீதா ரகுநாத் வந்து அவங்க நல்ல படங்களை கொடுத்துட்டு தான் வராங்க. அவங்க பெரிய பெரிய படங்கள் கொடுக்கலனாலும் அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் மூவிஸ்லாம் கொடுத்துட்டு ஹிட்டாகி கொடுத்துட்டு தான் வராங்க. அவங்களுக்கான ஒரு இடத்த வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ தேவயானி பேரும் சரி, மீதா பேரும் சரி மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். அது பண்ணாதது எனக்கு வருத்தம். டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கு, கனெக்ட் ஆச்சு, மியூசிக் அழகாக இருக்குது. லைக் நிறைய ஃப்ரேம்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரியாக்ஷன் ரிவ்யூ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டீசரோ ட்ரெய்லரோ மியூசிக்கோ படமோ சீரிஸோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன். ஓகேவா? அதை நான் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.